ஹாய் காய்ஸ், இது நிறைய பேர் கிராம பகுதிகளில் பார்த்துருப்பீங்க. இது பேர் தான் கலாக்காய். இதை வச்சு தான் பேக்கரி செரி பண்ணுறாங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இதை ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சுட்டு வந்தேன். இந்த கலாக்காயில் எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அண்ட் ஃபீவரை வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி கேஸ் ட்ரபிள், வயிறு உப்பசம், அஜீர்ணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் இது பெஸ்ட்டு. ஆனால் இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டா தான் நல்லது. நான் இன்னைக்கு வந்து ஒரு செரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மேக் பண்ணேன். இது கூட விப்பிங் க்ரீம் நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுடர் நிறைய கடையில எல்லாம் இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். அது கூட மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி அடித்து எடுத்துட்டா சூப்பராக ஒரு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு 1/2 hour வச்சு எடுத்துலாம். இந்த கலாக்காய் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு ஒரு 2 days வைக்கணும். 2 days வச்சு எடுத்தால் இது மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வச்சுருந்த செரியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விப்பிங் க்ரீம் மேலே இந்த செரி வச்சு சாப்பிட்டா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இது வந்து இப்படி சாப்பிட்டா ஹெல்த்தி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டிடுங்க.